வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் நண்பா யூடியூப் சேனல். ஸோ இது வரைக்கும் நம்ம 4 ரூல் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம 5வது ரூல் பார்க்குறோம், கடைசி லைனு. ஸோ அந்த கடைசி லைனில் ஒரே ரூல்லலாம் முடியாது. ஸோ அது எப்படி நான் சொல்கிறேன். இப்போது 5வது ரூலில் கீழே இருக்கிற இந்த எட்ஜஸ் மட்டும் பார்க்கணும். எட்ஜஸ் மட்டும் மேட்சிங்காக இருக்கான்னு பார்க்கணும். ஆக்சுவலி இந்த மேட்சிங் இந்த 4 காயினை வந்து எப்படி நம்ம மேட்ச் பண்ண போகிறோன்னா, இந்த 3 கரெக்டாலாம் பர்ஃபெக்டாலாம் வராது. ரெட்டு, இங்கே ஒயிட்டு, இங்கே ப்ளூ, அதே மாதிரி இங்கே ஒயிட்டாக, இங்கே ஒயிட்டு, இங்கே ஆரஞ்சு, இங்கே ப்ளூ அப்படிலாம் பர்ஃபெக்டாலாம் வராது. என்ன பண்ணுன்னா, இப்படி ரொட்டேட் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ இந்த ஒயிட்டு, ரெட்டு, ப்ளூ மொத்தத்தில் இது ஏதோ ஒரு எட்ஜில் இருக்கும். அப்படின்னா திருப்பிகிட்டே வாங்க. ரெட்டு இங்கே இந்த மூலையில் இந்த காயின் கரெக்டான காயின் தான். எப்படி சொல்கிறேன்னா, ஒயிட்டு, ரெட்டு, ப்ளூ. ஸோ இந்த 3க்கும் ஜாயிண்ட் ஆகிற இடம் ரெட்டு, ஒயிட்டு, ப்ளூ. இந்த 3 காயின் தான். இந்த காயின் தான் இங்கே இருக்கும். ஓகே, கரெக்டாக இருக்குது. அடுத்த திருப்புறேன், தப்பாக இருக்குது. ஆரஞ்சு ஓகே, ஆனால் இந்த இடத்துல ஒயிட் இருக்கணும். அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா இதுவும் தப்பாக இருக்குது. ஸோ நீங்கள் இதை ரொட்டேட் பண்ணி பாருங்கள். ஏதாவது 2 மேட்ச் ஆகும். நல்லா பாருங்கள். இது ஓகே ஆயிடுச்சு. இப்போ இது ஓகே ஆயிடுச்சு. இப்போ இது 2ம் மேட்ச் ஆயிடுச்சு. எல்லோ, அதாவது இப்படி வச்சுக்கிறேன். இந்த சென்டர் பாயிண்ட் வச்சுக்கிட்டேன். இந்த 3 ஃபேஸும் உங்கள் கண்ணுக்கு தெரியணும். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ப்ளூ, ரெட்டு, எல்லோ, இந்த 3ல் இருக்குது. அப்போது இதுக்கான இந்த எட்ஜில் தான் இந்த காயின் இருக்கணும். கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி இது ஆல்ரெடி சூப்பராகவே கரெக்டாக இருக்குது. ஓகே, இந்த 2ம் கரெக்டாக இருக்குது. அப்போது இந்த 2க்கு ஆப்போசிட் சைடில் இப்படி திருப்பி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இந்த சைடு இது 2ம் கரெக்டாக இருக்குது. ஸோ இதுக்கு ஆப்போசிட் சைடில் கீழே வந்து நல்லா பாருங்கள். இந்த 2ம் கரெக்டாக இருக்குது. இதுக்கு ஆப்போசிட் சைடில் இது 2ம் மாற்றிருக்கு. இந்த ரெட்டு, ஒயிட்டு, ப்ளூ இது வந்து இங்கே இருக்கணும். இந்த ஆரஞ்சு, ஒயிட்டு, ப்ளூ இங்கே இருக்கணும். ஓகேங்களா, இப்போ இந்த 2 இன்டர்சஃபிள் பண்ணணும். இது வந்து இதுலேயே இன்னொன்று வரும் பிரச்சனை என்னான்னு நான் சொல்கிறேன். ஆக்சுவலி இப்போது இவ்வளோ தான் உங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கு இவ்வளோ தான் தெரியணுன்னா இவ்வளோ தான், இதுவே போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் ஏபி கிடையாது. இன்டர்சஃபிள் நீங்கள் பண்ணணும். இன்டர்சஃபிள் பண்ணும்போது உங்களுக்கு இந்த காயின் இங்கே வந்து இந்த காயின் இங்கே வந்துடும். கரெக்டாலாம் வரணும்னு சொல்ல முடியாது, ஆனால் கரெக்டாக இந்த இடத்துல இன்டர்சஃபிள் ஆயிரும். அவ்வளோதான். ஓகேங்களா, இப்போது இது கரெக்டாக இருக்குது, இதுவும் கரெக்டாக இருக்குது. அப்போது இந்த 2க்கு ஆப்போசிட் சைடு திருப்பிக்கிட்டேன். நல்லா பாருங்கள். இந்த சைடை மட்டும் தான் நான் பார்க்குறேன். இந்த காயினை கீழே கொண்டு வந்துட்டு ரைட் சைடு கொண்டு போயிட்டு இதை மேலே கொண்டு போயிட்டேன். அவ்வளோதான். இப்போது இப்படி திருப்பிக்கிட்டேன் லெஃப்ட் சைடு. இது இப்படி நான் கொண்டு வந்துட்டு இந்த கீழே கரு பார்த்தீங்களா, இதை ஒரே ஒரு லெஃப்ட் திருப்புங்க. அப்புறம் இதை திருப்பி அங்கேயே கொண்டு போயிட்டு அப்படியே ரிவர்ஸில் முன்னே எப்படி வந்தோமோ அதே மாதிரி. ஓகேங்களா, அப்படி பண்ணிட்டேன். இப்போ பண்ணிட்டேன். கீழே வந்து 2 டைம் வந்து இப்படி ரொட்டேட் பண்ணணும். ஓகேங்களா, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இது சேர்ந்துருச்சு, இதுவும் 3ம் சேர்ந்துருச்சு. இது ஆல்ரெடி 2 சைடு சேர்ந்துருந்துச்சு. ஸோ இந்த 2ம் இன்டர்சஃபிள் ஆயிடுச்சு. இப்போ நான் இது திருப்பி பண்ணி காட்டுறேன். இருங்க, சஃபிள் பண்ணிட்டு காட்டுறேன். ஓகே, இது மறுபடியும் மாற்றிய காட்டுறேன். ஓகே, கீழே வர இப்போ நான் ஃபஸ்ட்லேருந்து பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது 2ம் ஓகே, இது 2ம் ஓகே. இப்படி ஆப்போசிட்டில் திருப்பிக்கிட்டேன். ஓகேங்களா, இது 2ம் ஓகே ஆகுது. இப்படி திருப்பிக்கிட்டேன். இது ஒன்று கீழே கொண்டு வந்துட்டு ரைட் சைடில் கொண்டு போயிட்டு இதை மேலே கொண்டு போயிடுறேன். இந்த சைடு அவ்வளோதான். லெஃப்ட் சைடு திருப்பிக்கோங்க. இது கீழே கொண்டு வந்துட்டு ஒரே ஒரு இந்த சைடு லெஃப்ட் சைடு திருப்பி அப்படியே ரிவர்ஸில் எப்படி வந்தோமோ அதே மாதிரி கொண்டு போயிடணும். கீழே கடைசியாக ஒரு 2 திருப்பணும். 2 திருப்பினீங்கன்னா இதுவும் இன்டர்சேஞ்ச் ஆயிரும். இது ஆல்ரெடி கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, ஆக்சுவலாக இதில் இன்னொரு ப்ராப்ளம் என்ன வரும்னு கேட்டுக்கோங்க. இது வந்து ஏன்னு வச்சுக்கோங்க. பி அப்படின்னா என்னென்னா, ஒரே நிமிஷம் நான் சவல் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு.
ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள், இது ஓகே ஆயிடுச்சு. ஒரே நிமிஷம். ஒரு சில டைம் எப்படி வரும்னா, இப்போ அது மேட்சிங் ஆயிடுச்சு. ஒரு சில டைம் இப்படி ஆப்போசிட்டில் இருக்கும். ஓகேங்களா? இந்த காயின் இங்கே வரும், இந்த காயின் அதே மாதிரி தான். நீங்கள் ஏதோ ஒரு சூஸ் பண்ணிக்கோங்க. நான் பண்ணது அதே தான். இப்படி கொண்டு போயிருங்க, திருப்பிக்கோங்க. இப்படி வந்துட்டு மேலே கொண்டு போயிட்டு திருப்பி அதே மாதிரி பண்ணிடுங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? 2 திருப்பணும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ரெண்டர் சேஞ்ச் ஆகுதுல்ல. ஸோ இங்கே இருக்கிறது இங்கே வந்துடும், இங்கே இருக்கிறது இங்கே வந்துடும். அவ்வளோதான். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறது புரியாத மாதிரி இருக்கும், ஆனால் நீங்கள் இதே தான் பண்ண போகிறீங்க. நல்லா பார்த்துக்கோங்க. கடைசியாக ஒரு தடவை பண்ணுறேன். கீழே இருக்கிறத இன்டர்சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரே ரூல் தான். இப்படி கீழே கொண்டு வந்துட்டு ரைட் சைடு கொண்டு போயிட்டு மேலே கொண்டு போயிருங்க. அவ்வளோதான். இப்படி திருப்பிக்கோங்க. கீழே கொண்டு வந்துட்டு இது ஒரே ஒரு லெஃப்ட் கொண்டு வந்துட்டு திருப்பி மேலே போயிருங்க. அவ்வளோதான். திருப்பி அதே சைடு போயிட்டு பழைய மாதிரி கொண்டு வந்துடுங்க. அவ்வளோதான். இப்போது கீழே கடைசியாக 2 திருப்பணும். அப்போ அது மேட்சிங் வரும்தான்னு பார்க்க முடியும். ஸோ இப்போ இந்த எட்ஜஸ்லாம் மேட்ச் பண்ணியாச்சு. அடுத்த ரூலில் உங்களுக்கு கொஞ்சம் கவனிக்க வேண்டிய ரூல், இங்கே ஒரு சில விஷயம் பார்க்கணும். ஸோ அடுத்த ரூலில் கவனமாக பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.